இல்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா வந்து ரேணுகா இன்னும் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருந்தேன். வந்து அவங்களோட ஆட்டத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ வெண்பா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து ரேணுகா வந்துட்டு, "நானும் வரேன் குட்டிமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு வந்து மல்லி வந்து விடல. "நீ வந்து இங்க வந்து சைலண்ட்டா உட்காருங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்து டேபிள் மேல உட்கார வச்சுட்டு, மல்லி வந்து அவங்களோட வேலைய வந்து செஞ்சுட்ருக்காங்க. அவங்க வேலை செஞ்சுட்ருக்கும்போது அவங்களோட தாலி வந்து வெளிய வந்துருது. அத பார்த்துட்டு ரேணுகா வந்து அ நம்ம இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைய வந்து இந்த தாலிலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான போட்டுட்ருக்காங்க. அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ கிட்ட தாலி இருக்கிறதுனால தானே விஜய்கிட்ட உரிமையா வந்து வெட்டிங் டே கொண்டாடுறது, புருஷன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தாலினால தான் அப்படின்றது. அதே மாரி இவ இப்போ எனக்கும் தாலி வேணும். இப்போ வந்து இவ ரேணுகா இல்ல. சுடர் அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு தெரியும். மத்தவங்க யாருக்கும் தெரியாது. இவ ரேணுகா தானே அப்படின்றதுனால, இவ வந்து எனக்கும் தாலி வேணும். எனக்கும் விஜய் வந்து தாலி கட்டணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனைய ஆரம்பிக்க போறாங்க. அது நான் இதுக்கப்புறம் வந்து மல்லி மட்டும் கட்டியிருக்கால்ல, எனக்கும் தாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து கதிரேசனும், நிஷாவும் வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு ரேணுகா சொல்றத தான் கேட்பா. எப்படியும் வந்து இவ எனக்கு வேணும், கண்டிப்பா வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு கேட்க போறா. கதிரேசனும் சரி, நிஷாவும் சரி, மல்லி மேல இருக்கிற கோவத்துல ஆல்ரெடி வந்து நிஷா வந்து எப்படியாவது நம்ம அக்காவ வந்து விஜய் மாமா கூட சேர்த்து வச்சிரணும். இந்த மல்லிய வந்து விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவளே வந்து வாண்டடா வந்து எனக்கும் தாலி வேணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா வந்து நிஷா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு. இதுக்காக வந்து கதிரேசனையும் வந்து எல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து ஒத்துக்க வைப்பாங்க. அக்காவுக்கும் வந்து உரிமை இருக்குல்ல, அக்காவுக்கு இல்லாத உரிமையா வந்து மல்லிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பவும் வந்து எப்பயுமே வந்து மல்லி வந்து மட்டம் தட்டி பேசியே வந்து காரியத்த வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா நெனச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கிறம்போது இவ வந்து இப்போ தாலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து வந்து விஜய வந்து மிரட்ட போறாங்க. தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் நடக்க போகுது. ஆனா வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னா, மல்லிக்கு தெரியும் இது வந்து சுடர். ரேணுகா கிடையாது. உண்மையாவே அது ரேணுகா இருந்தா கூட மல்லி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி ஓகே, அவங்க முதல் மனைவி வந்துட்டாங்க. அதனால தாலி கட்டிக்கிறதுன்னு அவங்களோட விருப்பம், உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டா மல்லி விட்டுருவாங்க. மல்லிக்கு இப்போ தெரியும் இது வந்து அ ரேணுகா கிடையாது. அது வந்து சுடர் அப்படின்றதுனால. ஸோ இவ வந்து பிளான இப்படி போட்டான்னா, இவ வந்து நம்மளோட வீட்டுக்காரர் மேல ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து புரிஞ்சிரும். இதுக்கப்புறம் வந்து இதுக்காக தான் வந்திருக்காளா? இதுக்காக தான் வந்து இப்படி ரேணுகா மாரி நடிச்சிட்டு இருக்காளா? அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு வந்து புரிய வரும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுறத வந்து மல்லி வந்து ஒருபோதும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து மல்லி இத தடுப்பாங்க. அது வந்து தாலி கட்டுற நெலைமை, இல்ல கல்யாணம் பண்ற நெலைமைக்கே போனாலே வந்து இது நடக்காத மாதிரி வந்து கண்டிப்பா வந்து மல்லி ஏதாவது செய்வாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தத்துல வந்து இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டு, இப்போ வந்து திரும்பவும் வந்து மல்லிக்கும், விஜய்க்கும் வந்து சென்டர்ல வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தொல்லையாவே இருக்கு. என்னடா இவ எப்போ பாரு வந்து இந்த மாரி பிரச்சனையே பண்ணிட்டுருக்கா. இப்போ தான் ஏதோ வந்து ஒரு 2, 3 நாளா வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. விஜயும், மல்லியும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நெனச்சிட்டு இருந்தா, திரும்பவும் வந்து எப்பயும் போல வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு பக்கம் வந்து ரேணுகாவும், விஜயும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருந்தாலும், ரஞ்சிதா கிட்ட வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மல்லிய வந்து நான் விரட்டி விட்டுட்டு, விஜய வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கு இத பண்ணி குடுப்பேன் அப்படின்ற மாரியான இது. இவ்வளோ நாள் இல்லாதது இப்போ வந்து என்ன வந்து ரஞ்சிதாக்கு வந்து திரும்பவும் வந்து விஜய் மேல வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. அ அவ்வளோ ஒரு உச்சக்கட்ட கோவத்துல வந்து வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. என்னோட மனசுல இப்பவும் மாமா இருக்காரு. என்னால அவங்க சந்தோஷமா இருக்கிறது அதாவது என்னோட இடத்துல அந்த மல்லி இருக்கிறத வந்து என்னால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியல. எனக்கு என் மனசுல இப்பவும் மாமா இருக்காரு. எனக்கு இப்பவும் மாமா வேணும் அப்படின்ற மாரியான அந்த ஒரு அடமன்ட்டான ஒரு மைண்டில் வந்து சண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி என்ன ஒரு நம்பிக்கையில் வந்து உனக்கு நான் விஜயை வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், உன்னையும் விஜய் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. இப்போதைக்கு வந்து அப்போ தான் வந்து ரஞ்சிதா நம்ம பேச்சை கேட்பா, நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வா அப்படின்றதுக்காக வந்து ராஜேஸ்வரி அப்படி சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலே வந்து ரஞ்சிதா மேலே இருக்கிற அக்கறையில் வந்து
ஆல்ரெடி வந்து விஜய் உனக்கு உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லி வந்து அது லாஸ்ட் வரைக்கும் நடக்காமையே போயிடுச்சு. திரும்பவும் வந்து இது இப்படியே வந்து இவங்க பண்ணுறது நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து ராஜேஸ்வரி வந்து அவங்களோட தேவைக்கு வந்து ரஞ்சிதாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் வந்து இது எப்போ வந்து ரஞ்சிதாவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்போ வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து ரேணுகாவ அதாவது மல்லிய வந்து விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அந்த சைடில் வந்து ரேணுகாவையும் விஜயும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் போராடிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையில் வந்து நிஷாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் சண்டை வருமா? இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து முதல்ல வந்து ரேணுகாவை வச்சு வந்து மல்லியை ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து நிஷா கூட சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து எல்லா சைடும் வந்து மல்லியை சுற்றி வந்து அடிச்சிட்ருக்காங்க. என்ன நடந்தாலும் வந்து விஜய் வந்து மல்லியை விட மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.